நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் ஹிந்தி நிபந்த் சங்கலன், அதாவது விஷாரத் பூர்வார்த் புக்கில் இருக்கக்கூடிய அந்த 11வது நிபந்த் கியாரஹ் ஆதர்ஷ் வித்யார்த்தி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். ஹமாரே பிராச்சீன் மனுஷ்யோங்னே, மனுஷின முனிவர்கள் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய பழங்கால முனிவர்கள் மனுஷ்யக்கே ஜீவன்கோ, மனிதனுடைய வாழ்க்கையை நிம்னலிக்கித், கீழே கொடுக்கப்பட்டுள்ள சார் பாகோங்மே, 4 பாகங்களில் விபக்திக்கியாக பிரித்திருக்கிறார்கள். 1 பிரம்மச்சாரிய, 2 குருஹஸ்த், 3வது வானப்பிரஸ்த். வானப்பிரஸ்த் அப்படின்னா குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு காட்டில் போய் வாழ்கிறதுன்னு அர்த்தம். சந்நியாசம். வித்யார்த்தி ஜீவன், மாணவ வாழ்க்கை பிரம்மச்சாரியக்காகி பர்யாயகை, அதாவது பிரம்மச்சாரியத்தினுடைய வகையை சார்ந்தது அப்படின்னு அர்த்தம். பர்யாய் அப்படின்னா வரிசை, வகை அப்படின்னு அர்த்தம். பிராச்சீன் கால்மே, பழங்காலத்தில் அப்னே ஜீவன் கி, தன்னுடைய வாழ்க்கையுடைய இஸ் பேலாமேம், பேலானா நேரம், வேலை, இந்த வேலையில் மனிதன் அப்னே சபி சுக்கோங்கோ, தன்னுடைய எல்லா சந்தோஷங்களையும் சோடுகர் விட்டுவிட்டு வித்யாக்கா, கல்வியை உபார்ஜன் கியா கர்த்தாத்தா, கல்வியை சம்பாதித்து வந்தான். அப்பனே ஜீவன் கே, தன்னுடைய வாழ்க்கையுடைய இஸ் கால்மேம், இந்த காலத்தில் வித்யா, கல்வியை அர்ஜன் கர்னே கேலியே, திரட்டுவதற்கு அர்ஜன் கர்னேக்கே அதிரிக்தன, கூடுதலான அல்லது தேவைக்கு அதிகமான, உசே தூசரா கோயிபி, அவனுக்கு எந்த காரியமும், வேறொரு காரியமும் நகி கர்னா படுத்தாத்தா, செய்ய நேரிடாமல் இருந்தது. வாஸ்தவமேம், உண்மையில் உஸ்கே ஜீவன்கா, அவனுடைய வாழ்க்கையுடைய இந்த பவித்ரதம் கால்தா, ஒரு புனிதமான பவித்திரமான காலமாக இருந்தது. ஜிஸ்மே, இதில் உஸ்கே பாவி ஜீவன், அவனுடைய எதிர்கால வாழ்க்கை சார்த்தக்தா, யூஸ்ஃபுல்லாக, சார்த்தக் அப்படின்னா பொருள் பொதிந்ததாக, சிப்பித்தி மறைந்திருந்தது. அகர் ஆனால், நாம் தியான் பூர்வக் தேக்கேங்தோ, முழு கவனத்துடன் பார்த்தால், யஹ் பாத், இந்த விஷயம், ஹமாரி சமஜ்மே, நம்முடைய சிந்தனையில், பலி பிரகார்சே, நல்ல விதமாக ஆஜாத்திகை வந்து விடுகிறது. கி வித்யார்த்தி ஜீவன், மாணவ வாழ்க்கை, மாணவ ஜீவன் கா, மனித வாழ்க்கையுடைய ஏக் மகத்துவபூர்ண அங்குகை, ஒரு மிகச்சிறந்த அங்கம். மானவ் ஜீவன் கா, மனித வாழ்க்கையுடைய பிரபாத்னா விடியல் அல்லது அதிகாலை. ஜிஸ்மே, இதில் அல்லது எதில், சவ் பிரகார்கே, எல்லா வகையான விகாஸ்னா வளர்ச்சியுடைய சம்பாவனான நிகழ்வுகள் அப்படின்னு மரியாதை, நடக்கக்கூடியது, இந்த அர்த்தத்தில் வரணும். சந்நிஹித் ரகுத்திகை, சந்நிஹித் அப்படின்னா அருகில் வைக்கப்பட்ட அல்லது ஆயத்தமான அப்படின்னு அர்த்தம். ஆயத்தமாக இருக்கிறது, இருப்பது வித்யார்த்தி ஜீவன்கீக, மாணவ வாழ்க்கைதான். அத்தக மேலும் வித்யார்த்தியோங்கே, மாணவர்களை சம்ரக்ஷக், பாதுகாவலர், ததா மற்றும் சிக்ஷகோங்கா அப்படின்னா ஆசிரியர்களுக்கு யஹ் பவித்ர, இந்த புனிதமான கர்த்தவியக, கடமை இருக்கிறது. கி வே வித்யார்த்தியோங்கோ, மாணவர்களுக்கு அவனத்தி கே மார்க் பர், வீழ்ச்சியின் வழியில் சல்னேசே, செல்வதை ரோக்கேங், தடுக்க வேண்டும். ததா மற்றும் உன்னத்தி கே மார்க் பர், முன்னேற்ற பாதையில் ஆகே படாயே, முன்னேற்ற செய்ய வேண்டும். சாத்ஹி, அத்துடன் வித்யார்த்தியோங்காபி, மாணவர்களுக்கும் யஹ், இந்த பரம் கர்த்தவ்ய ஹோ ஜாத்தகை, ஒரு மிகச்சிறந்த கர்த்தவியன கடமை இருக்கிறது. கி வே அப்னே ஜீவன் கே, தன்னுடைய வாழ்க்கையுடைய இஸ் கால்மேம், இந்த காலத்தில் அப்னே கர்த்தவ்யோங்கி ஓர், தன்னுடைய கடமையை நோக்கி, கடமையின் பக்கமாய் தியான் தேங், கவனம் கொடுக்க வேண்டும். ததா மற்றும் அப்னே ஜீவன் கா, தன்னுடைய வாழ்க்கையை நிர்மான் அப்படின்னா உண்டாக்குதல், சுச்சாரு ரூப்சே கரேங், நல்ல வகையில் செய்ய வேண்டும். வித்யார்த்தி ஆனேவாலே
மாணவராக வரக்கூடிய கல்கி ஆஷாயேங்கை, அதாவது நாளைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பாரத கோகிலா ஸ்ரீமதி சரோஜினி நாயுடுனே ஏக் பார் ஒரு முறை கஹாத்தா சொல்லி இருந்தார், வித்யார்த்தி ஜீவன்மே மாணவ வாழ்க்கையில் பச்சோங்கா ஹிருதய், அதாவது குழந்தைகளுடைய இதயம் மனம் கச்சே கடேக்கே சமான், கச்சே கடேக்கன அந்த முதிர்ச்சி அடையாத ஒரு பானை சமமாக இருக்கிறது. அதை எப்படி வேணாலும் மாற்றலாம். உஸ்பர் இஸ் ஜீவன்மே, அவனுக்கு இந்த வாழ்க்கையில் பிரபாவ் பட் ஜாத்தேஹே, ஒரு ஆற்றல் ஏற்படுகிறது. வே ஜீவன் பரியந்த் அமிட் ரகத்தேகை, அவர்கள் வாழ்க்கையில் போதுமான அளவு அழியாமல் இருக்கின்றன. யஹி வக் சமயகை, யஹி இதுவே அந்த நேரம், ஜப் எப்பொழுது வித்யார்த்தி மாணவன் அப்பனே கோமல் மண் தன்னுடைய மென்மையான மனம் அவுர் மற்றும் மஸ்திஸ்கு கோ மூளையை அங்குரித்து, அதாவது நல்ல மூளை விடுகின்ற அவஸ்தாமே சூழ்நிலையில் ஹோனேக்கே காரன் இருக்கின்ற காரணத்தால் கிசி திஷாமீம் மோடு சக்தாக எந்த திசையிலும் திரும்ப முடிகிறது. வித்யார்த்தி மானவ் ஏவம் ராஷ்டிரகே, மாணவர்கள் மானவ் ஏவம் ராஷ்டிரக்கே கர்ணதார்கள், மனிதன் மற்றும் நாட்டினுடைய படகோட்டியாக இருக்கிறார்கள், அதாவது வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். இன்ஹிங் வித்யார்த்தியோங் பர், இந்த மாணவர்கள் மேல் தேஷ்கே உன்னதி, தேசத்தினுடைய முன்னேற்றம் அவர் அவனத்தின வீழ்ச்சி ஆதாரித்கை ஆதாரமாக கொண்டு இருக்கிறது. இன்ஹிங் வித்யார்த்தியோங் மேம் சே, இந்த மாணவர்களிலிருந்து ஜவஹர்லால் ஜெய்சே வீர், ஜவஹர்லால் போன்ற வீரர்கள், பட்டேல் அவர் காந்திக்கே சமான், பட்டேல் மற்றும் காந்திக்கு சமமான கர்மவீர் பந்தேகை, ஒரு கடமை வீரர்களாக உண்டாகிறார்கள். ஜிஸ் பிரகார் எந்த மாதிரி மனிதன் உத்தம், அதாவது மிகச்சிறந்த மத்தியம்னா மிடில், நீச் அப்படின்னா கீழ்த்தரமான, அதாவது 3 வகையாக இருக்கிறார்கள். மனுஷ்ய உத்தம் மத்தியம் நீச். 3 பிரகார் கே ஹோத்தே ஹை, உசி பிரகார் அதே மாதிரி வித்யார்த்தி கோபி மாணவர்களும் 3 ஸ்ரேணியோங் மே 3 வகுப்பாக விபக்த் கியா ஜாத்தா ஹை, பிரிக்க முடிகிறது. இஸ் பிரகார் இந்த மாதிரி, இஸ் பிரகார் கே தோ வேஹைம், இந்த மாதிரி அவர்கள் இருக்கிறார்கள். ஜோ கேவல் மாதா பிதா கே பைக்கே காரன், அதாவது அம்மா அப்பாவுடைய பயத்தின் காரணத்தால் காலேஜ் மேம் படனே ஜாத்தேகை, கல்லூரிக்கு படிக்கச் செல்கிறார்கள். லேக்கின் ஆனால் யஹ்தோ கேவல், இது கேவல்னா மட்டும், சமை காட்னா பர, அதாவது நேரத்தை கழிப்பதற்காக மட்டும். தூசரே பிரகார்கே வித்யார்த்தி, 2வது வகையான மாணவர்கள் வேஹைம், அவர்கள் யாரு, ஜோ மத்தியம் ஸ்ரேணிமே கினே ஜாத்தேகை, நடுத்தர வகுப்பினராக எண்ணப்படுகிறார்களோ, பரீட்சாமே உத்தீர்ண ஹோனே கேலியே, பரீட்சையில் தேர்ச்சி பெறுவதற்காக ஆவசியக் பரிஷ்ரம் கர்த்தேகை, தேவையாக உழைக்கிறார்கள். ஏ தோனோங் ஹி பிரகார், இந்த 2 வகையான வித்யார்த்தி மாணவர்கள் தேஸ் ததா சமாஜ் கேலியே, தேசத்திற்கும் சமுதாயத்திற்கும் பார் ஸ்வரூப், அதாவது ஒரு சுமை வடிவத்தில் ஹோத்தேகை இருக்கிறார்கள். தீஸ்ரே ததா சர்வோத்தம் பிரகார்கே வித்யார்த்தி, 3வது மற்றும் சர்வோத்தம் மிக சிறந்த வகையில் உள்ள மாணவர்கள் வேஹைம், ஜோ இன் தோனோங் பிரகார்கே வித்யார்த்தியோங் சே, இந்த 2 வகையான மாணவர்களிலிருந்து பகுத் ஊப்பர் மிகவும் மேலே உள்ள ஸ்ரேணிமே வகுப்பில் ஆத்தேகை வருகிறார்கள், அந்த பிரிவில் வருகிறார்கள். இனேங் ஹம் ஆதர்ஷ் வித்யார்த்தி ககத்தேகை, இவர்களை நாம் சிறந்த மாணவன் என்று சொல்கிறோம். ஆதர்ஷ் வித்யார்த்தி கா நாம், அதாவது ஒரு சிறந்த மாணவனுடைய பெயர், சுன்தேகி நாம்ன பெயர் புகழ் 2 வரும். கேட்ட உடனேயே ஹமாரே ஹிருதயமே, நம்முடைய இதயத்தில் ஏக் உத்கட் அபிலாஷா, ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசை, ஜாகிரத் ஹோ ஜாத்திகை விழித்தெழுகிறது. கி ஹம் ஜானேங்
நாம் அறிந்திருக்கிறோம். ஆதர்ஷ் வித்யார்த்திக்கே கியா லக்ஷன் ஹை, ஒரு சிறந்த மாணவனுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறது நாம் அறிந்திருக்கிறோமா? ஆதர்ஷ் வித்யார்த்தி ஒரு சிறந்த மாணவன் ஷத்குணோங்கா நல்ல குணங்களை பாலன் கர்த்தா ஹுவா கடைபிடித்து கொண்டு தேஷ் அவர் சமாஜ் கேலியே தேசம் மற்றும் சமுதாயத்திற்கு யஷ்ன புகழ் அவர் உன்னதி கா ஸ்த்ரோத் முன்னேற்றத்தினுடைய நீர் ஊற்றை போல ஆகிறான். வஹ் அப்பனே கர்த்தவிய அவன் தன்னுடைய கடமை வித்யோபார்ஜன் அதாவது வித்யா கல்வியை சம்பாதிப்பதை பாலன் கடைப்பிடித்தல் நிஷ்டாபூர்வக் ஈடுபாட்டுடன் கர்த்தாகை செய்கிறான். ஆதர்ஷ வித்யார்த்தி சிறந்த மாணவன் மாதா பிதா அம்மா அப்பா ஏவம் மற்றும் குருஜனோங்கே பிரதி நம்ம குருக்கள் மீது அட்டூட் அதாவது உடைக்க முடியாத ஒரு அசைக்க முடியாத பக்தி மற்றும் அப்னே சம் வைஷகோங்கே பிரதி தனக்கு சமமான வயது உடையவர்கள் மீது பிரேம் பாவ் அன்பான எண்ணத்தை பாலன் கர்த்தாகை கடைபிடிக்கிறான். உஸ்கா ஹிருதய் அவனுடைய மனம் அனுராக் அப்படின்னா அன்பு, பரோபகாரனா மற்றவர்களுக்கு உதவி செய்தல், க்ஷமான மன்னித்தல், யோக் அப்படின்னா இணைதல், தியாகம், தயாலுதா இரக்கம், ஸ்ரத்தா பக்தி, சங்கடன் ஒரு அமைப்பாகவும், உதார்த்தான பெருந்தன்மை, ஆதி சத்குணோங்கா ஆகிய நல்ல குணங்களை ஆகார்க் ஹோதாகை நல்ல குணங்களின் களஞ்சியமாகிறான். ஆதர்ஷ் வித்யார்த்தி ஒரு சிறந்த மாணவன் அப்னே ஜீவன் மே தன்னுடைய வாழ்க்கையில் சமைக்கா சதுபயோக கர்த்தா ஹுவா நேரத்தை நல்ல வகையில் உபயோகப்படுத்தி கொண்டு ஆச்சார்மியம் பவித்திர நடத்தையில் ஒரு புனிதம், வாணிமே நம்ர சொல்லில் பணிவு, வியவஹார்மே நடைமுறையில் சாத்விக்னா நற்பண்பு, அவர் கர்த்தவியக்கே பிரதி கடமை மேல் நிஷ்டாவான் ஹோத்தாகை ஈடுபாடு உடையவனாக இருக்கிறான். வஹ் அநேக் விக்ன அவன் பல தடைகளை உற்பத்த ஹோனே பர்வி தடைகள் உற்பத்தியான போதிலும் துக்கு சுக்கு மேம் துக்கம் மற்றும் சுக்கத்தில் சம்பாவ் சமமான எண்ணம் ரகுகர் வைத்து கொண்டு ஸ்வாவலம்பி மனுஷ்ய அதாவது தன்னையே சார்ந்திருக்கின்ற செல்ஃப் டிபெண்ட் மனுஷ்ய கி தரக் மனிதனைப் போல ஜீவன் யாப்பன் வாழ்நாளை கழிக்கிறான். ஜீவன் யாப்பன் கர்த்தாகினா வாழ்நாட்களை கழிக்கிறான். யக் மித்யா ஆடம்பரோங்சே இவன் பொய்யான ஆடம்பரங்களிலிருந்து கோசோங் தூர் மைல் கணக்காக பாக்தாகை ஓடிவிடுகிறான். ஆதர்ஷ வித்யார்த்திகா சரித்திர ஒரு சிறந்த மாணவனுடைய சரித்திர கேரக்டர் தூசரோங் கேலியே மற்றவர்களுக்கு ஆதர்ஷ ஸ்வரூப் ஹோத்தாகை அதாவது சிறந்த வடிவமாக காணப்படுகிறது. வஹ் அப்பனே சரித்திரசே அவன் தன்னுடைய நடத்தையால் அப்படியே சாத்தியோங்கே சரித்திர கோபி தன்னுடைய நண்பர்களுடைய கேரக்டரையும் ஆதர்ஷ் பனா தேத்தாகை சிறந்ததாக ஆக்குகிறான். வஹ் அப்பனா சம்பூர்ண சமை அவன் தன்னுடைய சம்பூர்ண முழுமையான சமைன நேரம் கேவல் படுனே மேகி படிப்பதில் மட்டும்தான் வியத்தீத் நகி கர்த்தா கழிப்பதில்லை வரன் மாறாக கேல் கூத் விளையாட்டு அவர் வியாயாம் மே வியத்தீத் கர்த்தாகை வியாயாம் அப்படின்னா உடற்பயிற்சியில் கழிக்கிறான். வஹ் யஹ்பாத் பலி பிரகார் சே சமஜ்தாகை அவன் யஹ்பாத் இந்த விஷயத்தை பலி பிரகார் சே நல்ல வகையில் சமஜ்தாகை புரிந்து கொள்கிறான். ஸ்வஸ்து மஸ்திக் ஸ்வஸ்து ஆரோக்கியமான மூளையில் ஸ்வஸ்து சரீர்மேகி அதாவது ஆரோக்கியமான உடலில் தான் நிவாஸ் கர்த்தாகை வசிக்கிறது. உஸ்கா தைனிக் காரியக்ரம் அவனுடைய தினசரி நிகழ்ச்சி நிரல்கள் நியமித் ஹோத்தாகை நியமிக்கப்படுகிறது. வஹ் பிரத்யேக் காம் அவன் ஒவ்வொரு வேலையையும் நிர்தாரித் சமயப்பர் தீர்மானிக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தாகை பாஷன் அவர் வாத் விவாத் சொற்பொழிவு மற்றும் வாத விவாதங்கள் உடைய பிரதியோகிதான போட்டிகள் பந்தயங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி அபிருச்சி பிரகட் கர்த்தாகை தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறான். சமாஜ் சேவா மேபி சமூக சேவையிலும் அச்சுத் நகி ரகுதா அதாவது தீண்டாமல் இல்லை அதையும் தொட்டு விடுகிறான். சமாஜ் சேவா கேலியே சமூக சேவைக்காக
பால்சர் ஹோக்கர், பால்சர்னா சாரண சிறுவன் அப்படின்னு அர்த்தம், சிறுவனாக ஆகி, சஃபல் காரிய கர்த்தாகை வெற்றிகரமான வேலையை செய்கிறான். கஹ்னேகா தாத்பரிய யஹ, அதாவது சொல்வதற்கான விளக்கம் யஹ இதுவே. பாவி ஜீவன் மே, எதிர்கால வாழ்க்கையில் ஏக் சஃபல் நாகரிக், ஒரு வெற்றிகரமான குடிமகன், பன்னே கே உண்டாவதற்கு, உஸ்மேம் அவனிடத்தில், சபி குண் எல்லா குணங்களும், வித்யமான் ரகுத்தேகை வீற்றிருக்கின்றன. ஆதர்ஷ் வித்யார்த்தி நிஷ்கர்ஷ ரூப்மே, ஒரு சிறந்த மாணவன், அந்த நிஷ்கர்ஷனா முடிவுன்னு அர்த்தம், முடிவில் கஹா ஜாத்தாகை சொல்ல முடிகிறது, ஜோ சதாச்சாரி யார் ஒரு நன்னடத்தை உடையவர்களோ, சமயக்கா சத்துபயோ கர்னேவாலா நேரத்தை நல்ல வகையில் உபயோகப்படுத்தக்கூடியவர்கள், சம்யமி நல்ல புலன் அடக்கம் உடையவர்கள், சத்திய பாஷி சத்தியத்தை பேசக்கூடிய, சமாஜ் சேவி சமூக சேவகர் ஏவம் மற்றும் வியவஹார் குஷல் ஹோத்தாகை நடைமுறை திறமையுடையவர்களாக இருக்கிறார்கள். சிஷ்டாச்சார் பணிவு உஸ்கே ஜீவன் கா ஏக் ஆவசியக் அங்கை, அவனுடைய வாழ்க்கையின் ஒரு தேவையான அங்கம். கியோங்கி ஏனென்றால், வஹ் அவன், இஸ் பாத்கோ இந்த விஷயத்தை, பலி பிரக்கார் சே நல்ல வகையில், சமஜிதாகை புரிந்து கொள்கிறான். கி சிஷ்டு ஹோனே பர்ஹி அதாவது பணிவுடன் இருந்தால்தான், வஹ் பவிஷ்யமே அவன் எதிர்காலத்தில், உன்னத்தி முன்னேற்றம், அவர் யஷ்கோ பிராப்த கரேகா புகழை பெறுவான். ஹமாரே தேஸ் கேலியே நம்முடைய தேசத்திற்கு, ஏசேகி ஆதர்ஷ் வித்யார்த்தியோங்கி ஆவசியகதாக, ஐசேகின இப்படிப்பட்ட ஆதர்ஷ் வித்யார்த்தியோங் அப்படின்னா சிறந்த மாணவர்களுடைய ஆவசியகத்தாக தேவை இருக்கிறது. ஜோ வியர்த்தகி பூல் பலைய, அது வியர்த்தன வீணான, பூல் புலையான சிக்கலான பாதை, சிக்கலான விஷயத்தையும், ந படக்குக்கர் அலையாமல், சச்சே மார்கிக்கு உண்மையான வழியை கோஜ் கரேங் தேடிக்கொள்வார்கள். ததா மற்றும் தேஸ் அவர் சமாஜுக்கோ தேசத்தையும் சமுதாயத்தையும், உன்னத்தி ஷீல் பனாயேங் நல்ல முன்னேற்றம் அடைய செய்பவர்களாக இருப்பார்கள். அந்நிய வித்யார்த்தியோங்கோபி மற்ற மாணவர்களுக்கும், இன் ஆதர்ஷ வித்யார்த்தியோங்கே இந்த லட்சிய மாணவர்களுடைய சரித்திரக்கா அனுகரன் கர்னா சாகியே அவனுடைய கேரக்டரை பின்பற்றி செல்ல வேண்டும். அனுகரனை ஃபாலோ பண்ணுறது. தபி வே குரு வசிஷ்டர், அப்பொழுது தான் அவர்கள் குரு வசிஷ்டர், சாணக்கியர், தயானந்த சரஸ்வதி, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், சுவாமி ராம் தீர்த் ஆதி விபூத்தியோங்கே சமான் ஆகிய, விபூத்தி அப்படின்னா வளம் பெற்றவர்கள் மேன்மையானவர்களைப் போல, மேன்மையானவர்களுக்கு சமான் ஞானி சமமாக ஞானியாகவும், விஞ்ஞானின சயின்டிஸ்ட்டு, பலிஸ்ட் அப்படின்னா மிக வலிமை வாய்ந்த, தேஜஸ்வின ஒளி பொருந்தியவர்களாக பன்கர் ஆகி, விஸ்வகா கல்யாண் கர் சக்னேமே விஸ்வன உலகத்திற்கு நன்மை, கர் சக்னேமே செய்வதில், ஷக்ஷம்னா தகுதியானவர்கள் அப்படின்னு அர்த்தம். சித்தகோ சக்தேகை நிலைநாட்ட முடியும். யதார்த்தமே யதார்த்தமாக உண்மையில் வித்யார்த்தி ஜீவன் மாணவ வாழ்க்கை சாதனாவஸ்தா சாதனை செய்யக்கூடிய ஒரு அவஸ்தான நிலைமையுடைய காலம். இந்த வயசில் படித்தாதான் படிக்க முடியும், இந்த வயசில் அந்தந்த வயசில் அதை செஞ்சாதான் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க. பாவி ஜீவன் கி வருங்கால வாழ்க்கையின் ஆதார்ஷீல்கை ஆதாரம், சமக்ர மானவ் ஜீவன் கா ஆபூஷன்கை சமக்ரன எல்லா, மானவன மனிதனுடைய வாழ்க்கையுடைய ஒரு ஆபூஷன் அணிகலன். சம்யமித் ஏவம் நியமித் அதாவது புலன் அடக்கத்துடனும் நியமிக்கப்பட்ட வடிவத்தில், ஜீவன் கா தியோதக்கை தியோதக்னா ஒரு அடையாளம், வாழ்க்கையினுடைய ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும்.